நம்முடைய விசுவாச வாழ்க்கையை விளக்குவதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா, அவன் 40 நாள் உபவாசம் முடித்த உடனே பெரிய உப்பரிக்கலை போய் நிற்க வைக்கிறான். மிருகம் வருது, ஏசு விட்டே போறான். அவன் எல்லாத்தையும் காட்டுறான். ஃபஸ்ட்டு கேட்குறான், ஏன் இந்த பசி உமக்கு? இந்த கல்லு தான் இருக்க, நீங்கள் அப்பமாக்கி சாப்பிடலாமே. வசனத்தை தான் சொல்கிறான். உலகத்தெல்லாம் சுற்றி காத்திட்டு என்ன சொல்கிறான், இதெல்லாம் நான் உனக்கு தரேன், என்ன பணிந்து கொள். காட்டு மிருகங்கள் அங்கங்கே இருக்குது. ஒரு விதமான மிருகங்கள் நம்மை சூழ்ந்து நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எப்போ வெளியே வரும்? சபையை விட்டு எப்போ வெளியே வருவாங்க? ஊழியத்தை விட்டு எப்படி வெளியே வருவாங்க? விசுவாசத்தை விட்டு எப்படி? நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு, நம்முடைய ஊழியத்தை கெடுப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. உங்களுடைய ஆலய உறவை துண்டிப்பதற்கு நிறைய ஆட்கள் உண்டு. எதையாவது ஒன்று சொல்லி இப்போ மண்டையை குழப்பிட்டே இருப்பாங்க. நீங்கள் பாருங்க, நீங்கள் போகிற சபை உங்களுக்கு தெரியும், நல்ல சபைன்னு தெரியும். ஆனால் அவங்க நம்ம சபை, இந்த காட்டு மிருகங்கள் என்ன பண்ணும், நம்ம சபையை தப்பாக பேசி, ஊழியரை தப்பாக பேசி, ஐக்கியத்தை தப்பாக பேசி, ஆராதனையை தப்பாக பேசி என்ன பண்ணுவாங்க? காட்டு மிருகங்கள் நம்ம என்ன நம்ம மேலே பாயும். ஆனால் நம்ம கருத்தாக இருந்தால் தப்பிச்சுக்குவோம். கருத்து இல்லைன்னா காட்டு மிருகங்களுக்கு இரையாக்கப்படுவோம். மேய்ப்பன் இல்லாததினால். ஒருவேளை இந்த சபையில் நான் இல்லைன்னா என்ன நடக்குங்கிறது கடவுளுக்குத்தான் தெரியும். நான் அதுதான் ஒவ்வொருத்தரும் உருவாக்கிட்டே இருக்கேன். நான் எல்லாத்தையும் உருவாக்குறேன். யாரை உருவாக்காம விட்டேன் சொல்லுங்கள்? கீழ்ப்படியாத நான் உருவாக்கவே மாட்டேன். நான் சொல்கிறேன்ல, சபைக்கு அடங்காத நான் உருவாக்க மாட்டேன். ஆனால் சபைக்கு அவங்க இணக்கமாக இருக்காங்கன்னா அவங்களை உருவாக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். என்ன நீங்கள் உயர்த்தவே வேண்டாம். சபைக்கு கீழ்ப்படிஞ்சு சபையை நேசிக்கிறவர்கள் இருந்தால் கண்டிப்பாக அவங்களை உருவாக்காமல் நான் விடவே மாட்டேன். மேய்ப்பன் இல்லாத சபைகள் இல்லையா, சிதறுண்டு போயின, காட்டு மிருகங்களுக்கு இரையாயின அப்படின்னு போட்டிருக்கு. 6ஆம் வசனம் பாருங்க. என் ஆடுகள் சகல மலைகளில் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகளை சிதறி திரிகிறது, விசாரிக்கிறதும் இல்லை, தேடுகிறதும் இல்லை. இருக்கா? நம்ம சபையில் இருக்கா? அப்படின்னா அந்த மேய்ப்பனுக்கு ஐயோன்னு போட்டுக்கும். சரியா? ஆமாம். என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது. தெரியுது. அதை விசாரித்து கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சபையாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, உங்களை தேடி வராத உங்கள் வீட்டுக்கு நாங்கள் எந்த ஊழியரும், எங்கள் சபை பிள்ளைங்க, நான் சொல்கிறேன், எங்கள் டீம் நல்லா இருக்காங்க, ஏதாவதுனா ஓடிடுறாங்க. வீட்டில் போய் விசாரித்து அவங்கள போய் என்னென்னு கண்டுட்டு வர்றாங்க. அப்படி ஒரு வேளை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, தேடுறதுக்கு உங்களை யாரும் இல்லைன்னா அந்த சபைக்கும் அந்த மேய்ப்பனுக்கும் ஐயோ. ஆடுகள் மேலே குற்றம் சுமராது. ஆடுகள் மேலே குற்றம் சுமராது. மேய்ப்பன் மேலே தான் குற்றம் சுமரும். அந்த இரத்தப்பலிக்கு மேய்ப்பன் தான் காரணம் இல்லையா? இப்படின்னா ஆண்டவர் அந்த பகுதியில் நீங்கள் 8ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் இதை மாதிரி நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் கீழே 7 நான் வாசித்து அதை அடுத்த பகுதி. ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 8ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாகி போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்க்கிறார்கள். இன்னைக்கு இருக்க மந்தைய அற்பமாக என்ற மேய்ப்பர்களை எனக்கு தெரியும். ஏன்னா நானும் ஒரு சபையிலிருந்து தான் வந்திருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியும். சரியா? ஒவ்வொரு மந்தையினுடைய மந்தையில் இருக்கிற ஒவ்வொரு ஆடுகளுடைய நிலைமை நல்லாவே எனக்கு தெரியும். அதனால் அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய பாடு, போராட்டம் எனக்கு தெரியும். அதனால் என்ன மேய்க்கிறவனா நான் இருப்பேன் என்று சொன்னார். எனக்கு ஐயோ, நான் நல்லா இருக்க மாட்டேன். உங்கள் மத்தியில் வேணால் நல்லா இருப்பேன், என் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அதனால் அவனுடைய தேவ பிள்ளைகளாகி நீங்கள் நல்லா யோசிங்க. மேய்ப்பர்கள் எப்படி இந்த ஆடுகளை மந்தையை எப்படி மேய்க்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனிங்க. உங்கள் மேய்ப்பர் உங்களை சரியாக மேய்க்கிறாரா அப்படின்னு நீங்கள் யோசிங்க. நீங்கள் மந்தையில் ஒழுங்காக இருக்கீங்களா அதை யோசிங்க. மந்தையில் நீங்கள் சரியாக ஐக்கியத்தோடு நல்ல அந்நியத்தோடு நீங்கள் இருக்கீங்களா? பெஸ்ட்டு. என்ன பாடு என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த மந்தை தான் என்னுடைய மந்தை, இந்த மந்தையை விட்டு வேற ஒரு மந்தையில் நான் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைங்க. இதோட ஒரு பெஸ்ட்டான ஒரு மந்தை இருந்தால் சந்தோஷமாக நீங்கள் போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதோட பெஸ்ட்டாக ஒரு மந்தையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சந்தோஷமாக போகலாம், தப்பே கிடையாது.
ஆனால் சொத்தையில் போய் மாட்டிக்காதுங்க, சொத்தையில் போய் மாட்டிக்காது. சரிங்களா? சரி, இந்த 1ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் முடிய மேய்ப்பர்கள், மந்தையை மேய்க்காத மேய்ப்பர்கள். சரிங்களா? அப்புறம் நீங்கள் 9லேருந்து 17 வசனங்கள் முடிய பார்த்தீங்கன்னா 9லேருந்து 17 நல்ல மேய்ப்பன். தேவனே சொல்கிறார், ஏய் போங்கடா, நீங்கள் என்னடா மேய்க்கிறீங்க நீங்கள் பாருங்கள். ஆண்டு சார் 9ஆம் வசனம், ஆகையால் மேய்ப்பரே மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 10ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மேய்ப்பர்களுக்கு விரோதமாக வந்து, என்ன சொல்றாரு ஆண்டவர்? சொல்றாரு, மேய்ப்பர்களுக்கு விரோதமாக வந்து என்ன பண்ணுவாராம்? வந்து என் ஆடுகளை அவர் கையிலிருந்து கேட்டு, மேய்ப்பர்கள் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்கள் விலக்கி, என் நாடுகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. ஆண்டவர் சொல்றார், ஏய் மந்தையை மேய்க்காத மேய்ப்பனே, உனக்கு எதுக்கு ஆடு? நான் மேய்க்கிறேன். தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், படைத்தவர் சொல்லுகிறார், நான் என் ஜனங்களை மேய்ப்பேன், என் ஆடுகளுக்கு நான் மந்தையை கூட்டுவேன். இன்னைக்கு ஊழியக்காரன் நிறைய பேர் நான் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் யாரை கொண்டும் எப்படியும் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் மட்டும் மந்தையை விட்டு சிதறக்கூடாது. யாரை கொண்டும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏமாந்தனா போகாதீங்க, அவர் கைவிடவே மாட்டார். நீங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9லேருந்து 17 வசனம் முடிய இந்த பகுதி நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? வீட்டில் போய் வாசித்து பார்க்க. சரிங்களா? அப்புறம் 25லேருந்து 29 வசனம் அங்கே மேய்ப்பனை பற்றி சொல்லலை, ஆடுகளுடைய ஆசீர்வாதத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், ஆடுகளுடைய ஆசீர்வாதம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்களா? இப்போ நான் சில வசனங்களை சொல்லிவிட்டு நான் இந்த பகுதியை நிறைவேற்ற நான் முயற்சிக்கிறேன். 1 ராஜாக்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் ஒரு 5-6 வசனங்களை வாசிச்சுட்டு சீக்கிரம், அதுக்கு மேலே எனக்கு டைம் இருக்காது. சரிங்களா? 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டிருக்க கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டுக்கு சமாதானத்தில் திரும்ப கடவுள் என்றார் என்று சொன்னார். இது ஆகாப்பை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஆகாப் வந்து இஸ்ரவேல் ராஜாவாக இருக்கிறான், ஆனால் அந்த ராஜ்யத்தை அவன் ஒழுங்காக பண்ணலை. அப்போ மிகாயா என்ற ஒரு தீர்க்கதரிசியை கூட்டு வந்து சொல்கிறான். மிகாயா தான் சொல்கிறாரு, இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் மலைகளிலே சிதறப்பட்டிருக்கதை காண்கிறேன். இன்னைக்கு நிறைய சபைகளிலே மேய்ப்பன் இல்லாததினாலே, மேய்ப்பன் அதில் ஒழுங்காய் நடத்தாததினாலே ஆடுகள் மலைகளிலே சிதறுண்டு கிடக்கிறது. நீங்கள் இன்னைக்கு கப்பியாகத்தில் போனீங்கன்னா நம்ம பிள்ளைங்க ஊழியத்து போயிட்டு வராங்க. மேய்ப்பன் இல்லாததினால சிதறுண்டு ஆடுகள் ஏராளம். உங்களுடைய பகுதியில் நீங்கள் யோசித்து பாருங்கள், வேமனூரில் போய் பாருங்கள், மேய்ப்பன் இருக்காங்க. சில ஆடு கொளுத்து பிடிச்ச ஆடு, குடிகார ஆடு, குடிக்க அலையிற ஆடு, மந்தம் வேணாமா. சில குடியார ஆடு மந்தையில தங்காதுங்க, அது எங்கே குடி இருக்குதோ அங்கே தான் போய் நிற்கும். குடிகார ஆடை நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் குடிகார ஆடு நிறைய சுற்றிட்டு இருக்கும். தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் வசனம் 28வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன் ஆண்டு சொல்கிற புறஜாதி ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஏங்க மேய்ப்பன் என்ன செய்யணும்? பிரதான மேய்ப்பன் சொல்லுகிறதெல்லாம் நிறைவேற்றணும். நம்முடைய இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதெல்லாம் நிறைவேற்றணும். மனுஷனுக்காக இது எனக்கு பிடிக்கலை, இது என்னால் முடியாதுன்னு நான் ஒதுங்கி போகக்கூடாது. மனுஷனை நான் பார்க்கவே கூடாது. அது யாராக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான். மனுஷனை பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது. இயேசுவை மாத்திரம் பார்த்துட்டு மேய்ப்பராக இருக்கிறவன்,
அவர் சொல்லுகிறார், கோரேஸ் யாரு? ஒரு ஒரு ராஜாங்க, ஒரு ராஜா. ரூத்துக்கு முன்னாடி கோரேஸுடைய நாட்கள் இருந்துச்சு. ஒரு பேரரசை கட்டி காப்பாற்றினவர் கோரேஸ். அப்போ கோரேஸை குறித்து அவர் என்னுடைய மேய்ப்பன், இவர் என்னுடைய மேய்ப்பன், நான் சொல்லுகிறதெல்லாம் செய்கிறார். கோரேஸுடைய நாட்களில் தான் எஸ்தருடைய புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்தருடைய நாட்களில் அந்த யூதர்களுக்கு விரோதமாக இருந்த பிரச்சனையை கோரேஸ் தான் மாற்றினார். நெகேமியாவுடைய நாட்களில் சபையை கட்டுவதற்கு கோரேஸ் மிக முக்கியமாக காணப்பட்டார். ஆகவே அவரை தெரியாமலே ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். இன்னைக்கு இயேசுக்கு விரோதமாக மேய்ப்பர்கள் தான் துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை போல மேய்ப்பர்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்களாம்? பாகாலை கொண்டு தீர்க்கதரிசி சொல்லி வீணானவைகளை பின்பற்றுகிறார்கள். இன்னைக்கு தேவனுக்கு துரோகம் பண்ணுகிற மேய்ப்பர்களை நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆகவே உங்க மேய்ப்பர் தேவனுக்கு துரோகம் பண்ணார்னா விலகிருங்க. இயேசு விட்டு இல்ல, உங்க மேய்ப்பரை விட்டு. தேவனுக்கு துரோகம் பண்ற ஒரு மேய்ப்பரோடு வாழ்வதை காட்டிலும், அவரோடு கூட பயணம் செய்வதை காட்டிலும், நான் இயேசுவோடு பயணம் செய்வது நல்லது. நான் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், மேய்ப்பனாக இருக்கிறதுனாலே நான் தேவனுக்கு நான் வேதத்தை போதிக்கிற நான் யாருக்காவது துரோகம் பண்ணியிருக்கேனா? யாருக்காகங்கிறதுல நான் தேவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கேனா? அது நான் யோசிக்கணும். நீங்கள் யோசிக்கிறதுன்னு யோசிக்கணும். நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிற பாஸ்டர் யாருக்காவது துரோகம் பண்ணியிருக்காரா அப்படின்றால், இப்படி துரோகம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? விலகலாம். சரிங்களா? அப்போ இங்கு 8ஆம் வசனத்தில் ஆண்டோடைய வசனம், வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே என்று இங்கு எரேமியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி வருத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆதியாகமத்தில் பார்த்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம் வேண்டாம், நான் சொல்கிறேன். ஆதியாகமம் 46வது 34வது வசனத்தில் நீ பார்த்தீங்கன்னா, எகிப்தியர் மேய்ப்பர்களை பார்த்தா அருவருப்பாக பார்ப்பாங்களாம். எகிப்தியருடைய குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேய்ப்பர்களை பார்த்தா அருவருப்பாக பார்ப்பாங்களாம். மேய்ப்பர்னா இப்போ நான் போதகர்னு சொல்கிறேன் இல்லையா, அவங்க அப்படி இல்லை. அவங்க சாதாரண மேய்ப்பர், இடையர்கள், ஆடு மாடு வியாபாரம் பண்ணுகிறவர்கள், அதை வளர்க்குறவர்கள். அவரை பார்த்தா எகிப்தியருக்கு அருவருப்பாக இருக்குமா. அப்படிதான் பைபிள் போட்டீங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அது 46 34. எகிப்தியருக்கு மேய்ப்பர்கள் அருவருப்பானார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் இருக்க மக்களுக்கு, புறஜாதி மக்களுக்கு சபையை பார்த்தால் அருவருப்பு, சபை நடத்துறவர்களை பார்த்தால் அருவருப்பு. அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம கூட இருந்தவங்க சர்ச்சைக்கு கூட்டு போயிட்டான்டா, ஏன் கூட இருந்தவங்க, ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஏன் கூட குடிச்சு கொண்டாடினவங்க இன்னைக்கு அவங்க போய் என்னமோ அல்லேலூயா கத்தின்னு இருக்காங்க. அவங்களுக்கு புறஜாதி மக்களுக்கு என்ன பார்த்தா அருவருப்பாக தான் பார்ப்பாங்க. இவனால தான் என் பங்காளி போயிட்டான், இவனால தான் என் பிள்ளைங்க போயிட்டாங்க, அந்நிய தெய்வத்தை நாடி போயிட்டாங்க. ஆகவே இன்னைக்கு மேய்ப்பர்களுடைய நிலைமை இப்படி தான். இன்னைக்கு புறஜாதிகள் மக்கள் மத்தியிலே நம்மளை மேய்ப்பர்களை அருவருப்பாய் பார்க்குறாங்க. அற்பமாக பார்க்குற காலம் போச்சு, இப்போ அருவருப்பா தீண்ட தகாதவர்களாய். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புறஜாதிகள் சபை மேய்ப்பர்களை அருவருப்பத்தான் பார்ப்பாங்க. ஏன்னா சபையில் ஒரு காலத்தில் அவளோடு இந்த ஆடி மாதம் வந்துருச்சு, அவங்களோடு கூட அந்த விக்கிரகங்களை தூக்கிக்கின்னு அங்கே கூளை ஊற்றி குடிச்சிக்கின்னு இல்லையா, சண்டை போட்டுக்கிட்டு குடியை ஊற்றிக்கிட்டு கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு அவங்களோடு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தவங்க இன்றைக்கி அதை சீன அருவறுத்து இது அசுத்தம்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு நீ சபைக்குள்ளே உட்காந்து ஆடி பாடி கர்த்தரை ஆராதிக்கும் போது இதெல்லாம் அசுத்தம்னு சொல்லி வெறுக்கும் போது அவர்கள் யாரை பார்ப்ப உங்களை வந்து மாட்டாங்க, சபையை பார்த்து அருவருப்பார்கள், சபையை நடத்தவர்களை பார்த்து அருவருப்பாய் பார்ப்பாங்க. இவன் தான் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு, ஆனால் சபையை நான் விட்டுட்டு ஓண்டேன். ஆனால் ஆண்டவர் என்னுடைய காரியத்தை பார்த்து என்ன பண்ணார், அந்த கடையே எடுக்க முடியாத கர்த்தர் செஞ்சார். ஆகவே இங்கே வசனம் என்ன சொல்லுது, நமக்கு அதுதான் முக்கியம். இன்னைக்கு மேய்ப்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சபையை மேய்க்கிறவர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போகிறாங்க. அவங்களுடைய மந்தை சிதறி போகிறது. நீ இஷ்டப்படி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்க, வீட்டில் என்ன பண்ணுறாங்க,
ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. சரிங்களா? இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அதே எரேமியா 12வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்களேன். அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாலான வனாந்தரமாக்கினார்கள். பாருங்கள் என்ன போட்டிருக்குது. அநேக மேய்ப்பர்கள் இன்றைக்கி இருக்க நம்முடைய சபைகளிலும் சரி, சபை நடத்துகிற ஊழியர்களையும் சரி, அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து, அவருடைய பங்கு என்ன? சபை. இந்த சபையை காலால் மிதித்து எனக்கு பிரியமான பங்கை பாலான வனாந்தரமாக்கிட்டாங்க. ஆராதனை இல்லாத ஒரு சபை, பிரசங்கம் இல்லாத ஒரு சபை, காணிக்கை இல்லாத ஒரு சபை. சபை அவர் சொல்றாரு, அநேக மேய்ப்பர் ஏன் திராட்சை தோட்டம், சபைங்கிற திராட்சை தோட்டத்தை அழிச்சிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க, மூடிட்டாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க திராட்சை தோட்டத்தை, உங்க சபையை நீங்க என்ன பண்ண போறீங்க? உருவாக்க போறீங்களா? இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களை போல அழிச்சு ஒன்றும் இல்லாமல் மேய்ப்பனை பாருங்க, உங்க மேய்ப்பன் ஒழுங்கா இருக்கானான்னு பாருங்க. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து எனக்கு பிரியமான பங்கை காலால் மிதித்து எனக்கு பிரியமான பங்கை பாலான வனாந்தரமாக்கினார். அதை பாழாக்கி விட்டார். 11 அதை பாழாக்கி விட்டார்கள். பாழாய் கிடக்கிற அது என்னை நோக்கி புலம்புகிறது. தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. புலம்புகிறது சபை. ஆடுகள் புலம்புகிறது, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் புலம்பிக் கொண்டிருக்கிறது. ஐயோ, என் மேய்ப்பன் இல்லை என்னை நடத்துவதற்கு, என்னை தேவனோடு இணைப்பதற்கு மேய்ப்பன் இல்லாதபடிக்கு இன்னைக்கு சபை புலம்பிக் கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய சபைகள் புலம்பிக் கொண்டிருக்கிறது. இப்போ நம்மள சபை சின்ன சபைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு பெரிய சபை உங்களுக்கு தெரியும், பொர்சவாக்கத்தில் மேலாத்தட்டுக்கு ஏசிய சபை இருந்துச்சு. சுந்தரம் இறந்துட்டார். இறந்த உடனே அந்த சபையில் பிரச்சனை உங்களுக்கு ஒரு சிலருக்கு தான் தெரியும். அவ்வளோ பயங்கரமான பிரச்சனை. அதே மாதிரி கோடம்பாக்கத்தில் சாரோனின் ரோஜா சாரோன் ஒருத்தர் சபை நடத்தியிருந்தார், ஏஜி சர்ச். அவர் இறந்துட்டார். அவருக்கு பிற்பாடு பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்படி அநேக சபைகளை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார். நான் சொல்கிறது 1980 நடந்த ஒரு காரியம். பிரசவத்தில் ஒரு சந்தில் ஒரு சபை மாடியில் வச்சுட்டு இருந்தார். அவர் இறந்தப்ப சபையில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஊழியக்காரர் அவர் இறந்தார். இறந்த உடனே அடுத்து சாம் சுந்தரம் அந்த பொறுப்பு அழகாக நடத்தி கொண்டு போயிட்டார். அந்த அளவுக்கு சுந்தரம் உருவாக்கி வச்சுருந்தார். ஆனால் சாம் சுந்தரம் அப்படி தான் உருவாக்கிட்டு இருந்தார். ஆனால் சரியான விதத்தில் அவரை விடலை. அதனால் அதில் கொஞ்சம் பலவீனமாக ஆயிட்டார். உங்களுக்கு தெரியாத ஒரு காரியம், 1980களில் 85 வருஷத்தில் ஜஸ்டின் பிரபாகரன் ஒருத்தர் இருந்தார், ஒரு டாக்டர். பயங்கரமான ஊழியக்காரு. அப்போ இருக்க 2 ஊழியக்காரன் தான். ஒன்று தினகரன், 2வது ஜஸ்டின் பிரபாகரன். தினகரன் ஒரு பக்கம் மீட்டிங் போட்டால் ஜஸ்டின் பிரபாகரன் ஒரு பக்கம் மீட்டிங் போடுவார். ஆனால் கடைசியாக ஜஸ்டின் பிரபாகரன் இறந்தார். ரெயின்போ சர்ச்சின் பேர் வச்சிருந்தார். கடைசியில் அந்த சபை இப்போ இல்லவே இல்லை. நான் ஏன் ஒன்று சொல்கிறேன், மேய்ப்பன். இதில் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஜஸ்டின் பிரபாகரன் கல்யாணம் கட்டி அவங்க மனைவி இறந்துட்டாங்க. ஆனால் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு உட்கார்ந்துருந்தார். கடைசியில் கல்யாணம் பண்ணார், அழிஞ்சார். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் இங்கே வசனம் சொல்லுகிறது, அநேக மேய்ப்பர்கள் தங்கள் திராட்சை தோட்டத்தை அழிச்சிட்டாங்க, சபையை ஒழிச்சிட்டாங்க, சபையை கெடுத்துட்டாங்க. மந்தையே, உன்னுடைய சபையை நடத்துகிற மேய்ப்பன் எப்படிப்பட்டவன்? நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க. இந்த மந்தையில் இருக்கிறதா, ஓடுறதா? இல்லை இதை விட ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன் எங்கேயாவது இருக்கானா? யோசிங்க, ரொம்ப யோசிங்க. ஆகவே சில ஆடுகள் தேவையில்லாத சில மந்தையில் போய் சிக்கிட்டு அந்த மேய்ப்பன் போர்ஸில் அந்த மேய்ப்பனுடைய ஆடுகள் சில நயவஞ்சகமாக பேசி சில ஆடுகளை கொண்டு போய் இங்கே வச்சா கூட, ஆனால் அந்த ஆட்டுக்கும் அந்த இதுக்கும் ஒட்டவே ஒட்டாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன், இந்த சபையில் உருவாக்கின ஒருத்தவங்க வேற ஒரு சபையில் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் உதாரணம் கூட உங்களுக்கு சொல்லட்டுங்களா?
இந்த இந்த இது யார் லட்சுமணன் போனாப்புல, சரிங்களா? சபையில் இருக்காரா? இல்லை. கிறுக்க போனான், சபையில் இருக்கானா? இல்லை. ராடு போச்சு, அது போட்டிக்கு என்ன பண்ணிச்சு, ஏதோ ஒரு பில்டப் பண்ணிட்டு உட்காந்து கிடக்குது, சரியா? கொடூரம் போனான், கொடூரம் சந்தோஷமாக இருக்காண்டிங்களா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு உங்களுடைய மேய்ப்பனை நீங்கள் நல்லா அறிஞ்சிக்குங்க. உங்கள் மந்தை மேலே ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் மந்தை பாருங்கள், யார் திருடப்பட்டாலும் நீங்கள் தான் உங்கள் மந்தைக்கு உத்தரவாதமாக இருக்கணும். நீங்கள் தாங்க உத்தரவாதமாக இருக்கணும். நீங்கள் தான் இந்த மந்தையினுடைய முதலாளிகள், முக்கியமான ஆட்கள். மேய்ப்பன் அவ்வளோதான். இந்த மந்தைக்குரிய ஆமேன் அதிகாரம் உங்கள் கையில் தேவன் கொடுத்துருக்கிறாரு. இது என்னுடைய மந்தை. இந்த மந்தையிலேருந்து ஒரு ஆடு கூட மிஸ் ஆகக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். வேறொரு மந்தையிலேருந்து இங்கே ஒரு ஆடு வருதா, இன்னும் நல்லா கவனிங்களேன். இப்போ அந்த ஆடை நம்ம சேர்த்துக்கலன்னா அது ஏதோ ஒரு காட்டு விலங்குகளுக்கு இரையாகி போயிடும். வேற ஒரு மந்தையிலேருந்து அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஆடு வேற ஒரு மந்தைக்கு போச்சுன்னா அந்த மேய்ப்பன் சேர்த்து கொள்வது நல்லது. அந்த சபையும் கைவிட்டு இந்த சபையும் கைவிட்டு அந்த ஆடு கடைசியில் எந்த சபைக்கும் போகாம நிற்கதியா நின்றால் காட்டு மிருகங்கள் அதை அடித்து கொன்று போடும். நிறைய ஆடுகள் இன்னைக்கு என் வீட்டில் உட்காந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த சபைக்கு போனால் பயம், இந்த சபைக்கு போனால் பயம், இங்கேருந்து வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவாங்க. அதனால் நிறைய ஆடுகள் சபையை இழந்து, ஐக்கியத்தை இழந்து, உறவுகளை இழந்து இன்னைக்கு அவர்கள் மிருகத்தினுடைய கரத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கி நீங்கள் போங்க, எந்தெந்த ஆத்மா சபைக்கு வரலையோ அந்த ஆத்மாக்கை தேடி பிடிச்சி, சபைக்கு போகிறவங்க போட்டு வேண்டாமே வேண்டாம், நமக்கு சபைக்கு போகாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்களை தேடி இந்த ஆலயத்துக்கு இந்த மந்தைக்கு கொண்டு வாங்க. நிச்சயமாகவே இந்த சபை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சபையாய் இருப்பதற்கு நீங்களும் உழைங்க, நானும் உழைங்க. ஆடு முட்டிக்கலாம், தப்பு கிடையாது. ஆட்டுக்கு சண்டை வரும். நீ ஆட்டு மந்தை, எங்கள் ஊரில் அந்த காலத்தில் ஆட்டு மந்தையெல்லாம் மேய்ப்பாங்க. நாங்கள் சண்டை பார்க்குறதுக்குனே வேடிக்கை பார்க்குறதுக்கு காலைல போயிடுவோம். அதெல்லாம் ஆடு முட்டிக்கும், அப்புறம் ஆடு கொஞ்சிக்கும். அதே மாதிரி நம்முடைய சபையிலையும் முட்டிக்கிறவங்க முட்டிக்குங்க, ஆனால் கொம்பு ஓடிறவங்க முட்டாதீங்க, சரியா? ஆமாம். அதனால் அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சிக்கணும், சரிங்களா? நான் முட்டிக்கினே தான் இருப்பேன்னா சீக்கிரம் கொம்பு உடஞ்சிரும். அதனால் முட்டிக்கினே இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஒரு காலத்தில் முட்டுறதுக்கான சூழ்நிலை வரும் இல்லையா? பேச்சில், பார்வையில், நடக்கையில் வரும். சில ஆடு இடக்க மடக்காம முட்டும் இல்லையா? அந்த நேரத்தில் குனிஞ்சு கொடுங்க. சும்மா குத்த ஒட்டுக்கிட்டு வாங்க, அப்புறம் அவ்வளோதான், உங்களுக்கு குடல் வந்து வெளியே வந்துடும். அதனால் கவனமாக இருந்து நம்முடைய சபை, நம்முடைய மந்தையை ரொம்ப கவனமாக பாருங்கள், சரிங்களா? பாஸ்ட் பார்க்குறாருன்னா நினைக்காதீங்க. நீங்கள் இந்த மந்தையில் இருக்கிறதுனால இந்த மந்தையை ரொம்ப கவனமாக பார்த்து ஆண்டுக்கு நன்றி செலுத்தி கொண்டு போவோம். கர்த்தர் நம்மை மேய்த்து ஜீவ தண்ணீர் அன்றைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். கண்களை மூடி நான் ஜெபிப்போம்.